அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்செங்கோட்டு மலைக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள். நான் மலை மேலே போகிறப்போ ஜூம் பண்ணி திருச்செங்கோடு ஊரையே வந்து எடுத்துருக்குறேன். ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேங்க. அருமையான பிளேஸுங்க. திருச்செங்கோட்டு மலைக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திருச்செங்கோடு மலைக்கு போகிறதுக்கு பஸ் 2-3 பஸ் வந்து கோயில் சார்பாக விட்டுருக்குறாங்க. நாங்கள் காரில் தாங்க போனோம். 4-5 பேர் காரில் தான் போனோம். வழி நெடுக நிறைய குரங்குகளை உட்காந்துட்ருக்குதுங்க. போகிறவங்க வாழைப்பழம் பொரியெல்லாம் வாங்கிட்டு போய் குரங்குக்கெல்லாம் போட்டுட்டு போங்க. நாங்கள் முதல் முறையாக போனதுனால குரங்கெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வேடிக்கை பார்த்துட்டே போனோங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம் சொல்லிட்டு உணர்த்துதுங்க இந்த சாமி. சிவபெருமான் சாமி வந்து சுயம்பாகவே எழுந்து நிற்கிறார் சிவபெருமான். திருச்செங்கோட்டு மலையை சுற்றியும் சிகப்பு நிற பாறை நிறைய ஒன்று இருக்குதுங்க. ஆண் ஒரு பாதி பெண் ஒரு பாதி இருக்கிற மாதிரி தான் இந்த சிலை வந்து இருக்குது. திருச்செங்கோட்டு மலைக்கு இந்த காரில் பஸ்லெல்லாம் போகலாம். பக்கத்துலேயே படிக்கட்டு மூலம் போகிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறையா பேர் படிக்கட்டில் ஏறியும் போகிறாங்க அந்த கோயிலுக்கு. அப்படி போகிறப்போ படிக்கட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் போன உடனே மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க. அந்த மண்டபத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் நடந்து மேலே போகலாம். திருச்செங்கோட்டு மலைக்கு நாகமலை அப்படின்னு பேர் இருக்குதுங்களாம். இன்னொரு பேர் 650 அடி உயரம் இருக்குதுங்க இந்த மலை. 1200 படிக்கட்டு இருக்குதுங்க. 1200 படிக்கட்டு ஏறி போனீங்கன்னா தான் கோயிலுக்கு போக முடியும். சேலத்துலேருந்து போகிறீங்க 45 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. ஈரோட்டிலேருந்து போகிறவங்களுக்கு 18 கிலோமீட்டர் போனாவே திருச்செங்கோட்டு மலைக்கு போயிடலாம். நாமக்கல்லேருந்து போகிறீங்க 32 கிலோமீட்டர் போனால் போதும், திருச்செங்கோட்டு மலைக்கு போயிடலாம். இந்த படிக்கட்டு வழியாக போனால் நிறைய சாமியெல்லாம் இருக்குதுங்க. சின்ன சின்ன மண்டபமெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. ராகு எது உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. வெள்ளை விநாயகர் சாமி வந்து முன்னாடியே இருக்குது. அந்த வெள்ளை விநாயகரை தொட்டு கும்பிட்டுட்டு தான் படிக்கட்டு ஏறி போவாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் சாமி வந்து மேற்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. ஆதிகேச பெருமாள், முருகன் சாமி எல்லாம் இந்த படிக்கட்டு வழியாக போகிறீங்க கும்பிட்டுட்டே போகலாம். இங்கே பாருங்கள், நான் கோயில் பக்கமே போயிட்டோம். கோயில் சார்பாக விடப்பட்ட பஸ் வந்து நிற்கிது. அது 2-3 ட்ரிப் போயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் மேடாக தாங்க இருக்குது. என் கார் டிரைவர் சூப்பராக ஓட்டிகிட்டு வந்துட்டார். கோயிலுக்குள்ளார போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு தான் கீழே வந்தோம். அருமையான இடங்க, அருமையான கோயில். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் காலையில் நேரம் வெயிலுக்கு முன்னே போயிட்டு மத்தியானம் வரைக்கும் இருந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே வரணும். அவ்வளோ அருமையான இடம், ரொம்ப அமைதியான இடம். திருச்செங்கோட்டு மலையில் கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாணம் பண்ணுறவங்களாம் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. தண்ணி வசதி அருமையாக இருக்குதுங்க. கோயில் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுங்க இது. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டுருக்குறோம் பாருங்கள். 10 நிமிஷத்தில் கீழே வந்தாச்சு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. திருச்செங்கோட்டு மலையெல்லாம் கண்டிப்பாக ஒரு தரம் போயிட்டு வாங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுங்க. இந்த வீடியோ வந்து பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து பாருங்கள்.
தேங்க்யூ.